மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை, என்னுடைய துறையூர் தொகுதியில் இருக்கக்கூடிய தேவாங்கு நகர், நல்லியம்பட்டி, சிங்காதபுரம், தெற்கூர் ஆகிய பகுதிகளுக்கு அந்த மக்கள் 3 கிலோமீட்டர் தொலைதூரத்தில் சென்றுதான் பொருட்களை வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் எங்களுடைய துறையூர் தொகுதியில் இருக்கக்கூடிய பச்சைமலையில் வாழும் பழங்குடியின மக்கள் வகிக்கக்கூடிய கோம்பை பகுதியில் இருக்கக்கூடிய மருதை, போந்தை, வண்ணாடு ஊராட்சி இருக்கக்கூடிய தேன்பாடி, புதூர், தென்புறநாடு பகுதியில் இருக்கக்கூடிய கீழ்கரை, காஞ்சேரிமலை ஆகிய பகுதிகளுக்கு நகரும் நியாய விலைக் கடையும், மேலே கூறிய தேவாங்கநகர், நல்லியம்பட்டி, சிங்களாதபுரம், தெற்கூர் ஆகிய பகுதிகளுக்கு பகுதி நேர நியாய விலைக் கடையும் அரசின் விதிமுறைக்கு உட்பட்டு இருப்பதால் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த பகுதிக்கு உடனடியாக நகர நியாய விலைக் கடையும் பகுதி நியாய விலைக் கடையும் அமைத்தர முன்வரார் என்று பேரவைத் தலைவராக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் திரு ஸ்டாலின் குமார் அவர்கள் அவருடைய தொகுதியிலே 3 பகுதி நேர நியாய விலைக் கடைகளும் 3 நகரும் நியாய விலைக் கடைகளும் கேட்டிருக்கார்கள். விதிகளுக்கு உட்பட்டு தான் இருக்கிறது என்று சொல்லியிருக்கார். அது மலைப்பகுதியாக இருக்கின்ற காரணத்தால் அதுக்கு முன்னுரிமை கொடுத்து எங்களுடைய அதிகாரிகள் உடனே ஆய்வு செய்து கண்டிப்பாக மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கை அந்த அரசு, மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு நிறைவேற்றி தரப்படும் என்ற உறுதியை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் செல்லூர் ராஜு. பேரவைத் தலைவர்களே, பேரவைத் தலைவர் மூலமாக மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் உண்மையான புள்ளி விவரம் கொடுங்க. 10 வருஷத்தில் எவ்வளோன்னா அதுக்கு கூட நான் போகல, விருப்பமாக பேச வேண்டாம். எங்கள் நகரும் நியாய விலைக் கடைன்ட்டு இந்த மலை பிரதேசங்கள், குக்கிராமங்கள், இப்போ ஹரியெல்லாம் கேட்டிருந்தாங்க நிறைய. சரி கேட்டேன், முடிச்சிடறேன் தலைவரே. 3501 நகரும் நியாய விலைக் கடைகள் நான் சொல்லிடுறேன். நான் ஒன்னையும் கேட்டுக்கிட்டு விடுவாங்க. அவங்க உங்க 10 ஆண்டு காலத்தில் என்ன நடந்து, இப்ப 5 ஆண்டு காலத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுல எதுவும் உங்கள்கிட்ட விவரம் கூட்டி குறைச்சிருந்தா என்கிட்ட தாங்க, நான் சபையிலேயே நாளைக்கு தெரிவிச்சிருவேன். இப்ப துணை கேள்வி மட்டும் வாங்க. பேரவைத் தலைவர்களே, நான் நகரும் நியாய விலைக் கடைன்னு திறந்து ஒரு சின்ன சின்ன கிராமங்கள் நான் சொல்லுகிறேன். அந்த கடைகள் பேசும்போது பேசுங்க. உங்களுக்கு எங்கேயாவது இப்ப கடை திறக்கணுமா அதை சொல்லுங்க. அதைத்தான் அதே கொஸ்டினே. 3501 நகரும் நியாய விலைக் கடை திறந்திருந்தோம். அது இயங்குதா? கிராமங்களுக்கு 50 கடை 40 கடை அப்படின்னு கேட்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கிட்ட சொல்றேன். நீங்க அமைச்சரா இருந்தவங்க குறிப்பிட்டு நாங்க இயக்குனதுல இந்த ஊர்ல இந்த கடையை நீங்க நடத்தலன்னு சொன்னாதான் அதை திரும்ப நடத்தலாமான்னு கேட்கணும். நீங்க எல்லாம் தெரிஞ்சவங்க, அதனால உங்கள்கிட்ட சரியான கேள்வி இல்லை. அமரவும். விநாயகன் 37 மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் திருமதி சி சரஸ்வதி, மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வடக்குறிச்சி தொகுதி கொடுமுடி ஒன்றியம் கொளத்துப்பாளையம் ஊராட்சி கொம்பனைப்புதூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர் ஒன்று கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மிக விரைவில் கட்டித்தரப்படும் என்பதை தங்களின் வாயிலாக மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சரஸ்வதி அவர்கள்.